வக்ஃபு மசோதா குறித்து குழு வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். விரிவான விவரங்கள் கணபதி. சர்ச்சைக்குரிய வக்ஃப் மசோதாவை பரிசீலித்த நாடாளுமன்ற குழு நேற்று 655 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தது. அந்த அறிக்கை குழுவின் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டு இன்று காலையிலே அது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் தலைவரான ஜெகதம்பா பால் வரைவு அறிக்கை தயாராகி இருக்கிறது எனவும் அதை இறுதி செய்து சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குழுவின் கூட்டத்திலே தெரிவித்தார். முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனைகள் விவாதங்கள் இல்லாமல் குழுவின் அறிக்கையை இப்போது சமர்ப்பிக்க வேண்டுமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியது மற்றும் ஆட்சேபங்களை தெரிவித்தது. அதே சமயத்தில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மேலும் இந்த அறிக்கையை தாமதப்படுத்தக்கூடாது என வலியுறுத்ததே பெரும்பாலான நேரத்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருந்தது. இறுதியாக 11 மணிக்கு பிறகு குழுவின் அறிக்கை பெரும்பான்மை மூலமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது குழுவின் அறிக்கைக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த 16 உறுப்பினர்கள் மற்றும் எதிராக 10 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து அதன் அடிப்படையிலே தற்போது குழுவின் அறிக்கையை இறுதி செய்ய தலைவர் முடிவெடுத்திருக்கிறார். விரைவிலேயே குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி குழு உறுப்பினர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அதே சமயத்திலே எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை, எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலை 4 மணி வரை தங்களுடைய அதிருப்திகளை பதிவு செய்ய அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட்டாகவோ அல்லது தனித்தனியாகவோ தங்களுடைய அதிருப்திகளை பதிவு செய்வதற்காக தனித்தனி அறிக்கைகளை அளிக்க இருக்கிறார்கள். அந்த அறிக்கைகளும் குழுவின் அறிக்கையுடன் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே எதிர்க்கட்சிகள் இந்த அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை, கடும் எதிர்ப்பையே தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஆளும் கூட்டணிக்கு உள்ள பெரும்பான்மை காரணமாக குழுவின் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 655 பக்கங்கள் கொண்ட அறிக்கை மற்றும் அத்துடன் பல ஆவணங்கள், அதிருப்தி அறிக்கைகள் அனைத்தும் ஒன்றாக சபாநாயகரிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே மசோதா குழுவின் அறிக்கையுடன் சேர்த்து விவாதத்துக்கு கொண்டு வரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக மோதலிலே தொடங்கிய குழுவின் நடவடிக்கை மோதலிலேயே முடிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃப் மசோதா தொடர்பான மோதல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் நாடாளுமன்ற குழுவின் வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாலைக்குள் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்ற அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாலை என்ன நடக்கிறது என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். கணபதி, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.